இப்போ ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தேன். அவருக்கு அரௌண்ட் ஒரு 50 இருக்கும். ஓகேங்களா, 45 to 50 இயர்ஸ் இருக்கும். அப்போது சில விஷயங்கள் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணார். அவர் பையனுக்கு ஒரு 24, 25 வயசு இருக்கும். இன்னும் ஒரு சரியான வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவரோட மிகப்பெரிய குறையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அதிகமாக ஃபீஸ் கட்டி படிக்க வச்சார். அப்புறம் ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் அதிகமாக ஃபீஸ் கட்டி படிக்க வச்சார். இந்த பணமெல்லாம் மேக்ஸிமம் அவர் கடன் வாங்கி தான் படிக்க வச்சார். ஓகேங்களா, காலேஜுக்கு வந்து எஜுகேஷ்னல் லோன்லாம் போட்டாராம். ஆனால் இன்றைக்கி அவரோட பையன் வந்து அரௌண்ட் ஒரு 10 to 15,000க்குள்ளே தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவரோட மிகப்பெரிய குறை. ஏன்னா ஒரு 12 வருஷம் படிக்க வச்சோம், அது இல்லாமல் ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்க வச்சோம், கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸ் கடன் வாங்கி படிக்க வச்சோம், ஒரு நல்ல நிலைமைக்கு பையன் வரல. இது வந்து பையனோட ஃபெயிலியரா இல்லை இங்கே நாடே அப்படி தானா இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணார். யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு கடன் வாங்கி படிக்க வச்சும் அந்த ஸ்டேஜுக்குள்ளே நம்ம ஏன் போகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறை இல்லையா? சரி, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸோட கனவை நனவாக்குற விஷயமே இந்த கல்வி தான். ஸோ கல்வி கிடச்சா இங்கே வந்து நம்ம கனவு நனவாயிடும் அப்படின்னு பலர் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஒரு சரியான கல்வியே பலருக்கு கனவாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்மளோட கல்வி இங்கே வியாபாரமாகி பல ஆண்டுகள் ஆச்சு. இதிலிருந்து நம்மளால் இன்னும் மீள முடியல. எந்த ஸ்கூல் அதிக ஃபீஸ் வாங்குறாங்களோ அது நல்ல ஸ்கூல் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நமக்கு உருவாகிடுச்சு. இந்த சம்பவத்தை நான் வெறும் அரசியல் தோல்வியாக பார்க்கல. ஏன்னா அரசியல் தோல்வி அப்படின்னு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா இது ஏதாச்சும் ஒரு கட்சி மேலே எழுதிடுவோம். இது ஒரு அமைப்போட தோல்வி. இந்த அமைப்பு அப்படின்னா அதை நம்மளையும் சேர்த்து தான். ஏன்னா ஒரு நல்ல ஸ்கூல் அப்படின்னா நல்ல ஃபீஸ் வாங்குகிற ஸ்கூல் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியான ஸ்கூலில் தான் பையனை சேர்க்கணும், அப்படியான ஸ்கூலில் தான் வந்து நல்ல கல்வி இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு உருவாகியிருக்கு. ஸோ இதற்கு வெளிப்புற அழுத்தங்கள் நிறைய இருக்குது, நம்ம அதை மறுக்கலாம் கிடையாது. ஓகேங்களா, இப்போ நம்ம பேசலாம், ஒரு வாதத்துக்கு நிறைய பேசலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபீஸ் கம்மி தானே அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கம் ப்ரைவேட் ஸ்கூலில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அது இதுன்ட்டு நிறைய வச்சுருக்கான். இந்த பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒன்றும் இல்லை. ஒரு பேரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் தான் போவான். ஏன் அப்படின்னா இங்கே நிறைய விளம்பரங்கள் வந்திருக்கு. இந்த ஸ்கூலில் படித்தவன் இந்த பையன் நிறையா படிக்கிறான், நல்ல மார்க் எடுத்திருக்கான்ட்டு ஒவ்வொருமே ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு வைக்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போது ஒரு பேரண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, இதுதான் பெஸ்ட்டு ஸ்கூல் அப்படின்னு நினச்சி போக ஆரம்பிக்கிறாங்க. சரி, நான் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் எங்கேயும் டீக்ரேட் பண்ணலை. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் எஜுகேஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதை நான் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். இந்த வீடியோ ப்ரைவேட் ஸ்கூல் விசஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற டாபிக் கிடையாது. தயவுசெய்து அந்த நோக்கத்தோடு பார்க்க வேண்டாம். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கேயுமே டீக்ரேட் பண்ணலை. கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ 12 வருஷம் படிக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 4 வருஷம் ஒரு டிகிரி படிக்கிறாங்க. படித்தும் என்ன முடியுது அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கல. ஏன்னா நல்லா படிக்கிறதோட அவுட்புட் நமக்கு என்ன? சேலரி, நல்ல சேலரி, நாலேஜ் அப்படின்னு நம்ம பேசலாம். இந்த லாஜிக்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிடுங்க. நல்லா படித்தா அவன் நல்லா சம்பாதிக்கணும். இதுதான் ஒரு பேரண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ இவ்வளோ படிக்க வச்சோம், கடன் வாங்கி படிக்க வச்சோம், எனக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் கிடைக்கல, நான் பையன் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வருத்தம் நிறைய பேரண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிலபஸ், இது கல்வியா சுமையா? சிலபஸ் அப்படின்னா என்ன? இந்த வருஷத்தில் இந்த பையன் என்ன படிக்கணும், என்ன பாடம்லாம் படிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு பாடத்திட்டங்களை டிராஃப்ட் பண்ணி வைப்பாங்க. அதுதான் சிலபஸ். ஓகேங்களா, அதை படித்தா இவனுக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், இவன் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. பெரிய கல்வியாளர்கள், அறிவாளர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இதை உருவாக்குறாங்க. ஸோ அதைத்தான் மாணவர்கள் படிக்கிறாங்க. 2017 ஒரு பாடத்திட்டம் கொண்டு வராங்க. 2025 இந்த பாடத்திட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே கல்வியாளர்கள், அறிவாளர்கள் எல்லாமே கொண்டு வந்து அந்த சிலபஸை 8 வருஷம் கழித்து திரும்ப ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த 8 வருஷம் படித்தாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட நிலைமை என்ன? இப்போ இந்த சிலபஸ் வந்து கல்வியாக இருக்கா சுமையாக இருக்கா? எதுக்காக இந்த சேஞ்சஸ்? இப்படி படிக்கிற ஓகேங்களா இவ்வளோ விஷயங்கள் படிக்கிறாங்கல்ல, இது வந்து ரியல் லைஃபுக்கு அவங்களுக்கு ஆப்டாக இருக்கா, ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னா மேக்ஸிமம் கிடையாது. அது ஏன்? அந்த கேப்பை நம்ம சரி பண்ணணும். இங்கே எஜுகேஷன் நம்ம படிக்கிறத அப்படியே கொண்டு போய் இண்டஸ்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, நிறைய விஷயங்களை பண்ண முடியல. நிறைய பேர் பேசியிருப்பாங்க, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டால் ஒரு டியூப்லைட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஒரு ஃபேனை சரி பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ அப்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம படிக்கிறோம், ஏன் இங்கே இவ்வளவு மைனஸாக இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் உருவாகிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சா நைட்டு 10 மணி வரைக்கும் மேக்ஸிமம் டைம் எங்கே போகுதுன்னா எஜுகேஷனில் தான் போகுது.
ஸ்கூல் போகிறான், ஸ்கூல் முடிஞ்சு வந்து டியூஷன் போகிறான், டியூஷன் முடிஞ்சு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒர்க் போகிறான், அபாக்கஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறான். இதில் ஒரு 1 hour to 1.5 hours விளையாடுறான், அவ்வளவுதான். ஸோ மேக்ஸிமம் எஜுகேஷனுக்கு தான் கொடுக்குறோம். அப்படி இருந்தும் ஏன் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியலை? ஏன் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் இங்கே வர முடியலை? ஸோ நம்ம படிச்சிட்டோம், நல்ல வேலை பார்க்குறோம், இல்லை, ஒரு படித்த கூலி தொழிலாளி அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். படித்த கூலி தொழிலாளி. ஏன் அப்படின்னா இங்கே எல்லாருமே டிகிரி ஹோல்டர், கிராஜுவேட் கிடையாது. டிகிரி ஹோல்டருக்கும் கிராஜுவேட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு டிகிரி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வச்சுட்டா டிகிரி ஹோல்டர். கிராஜுவேட்னா அவன் படித்ததை அவன் மைண்டில் இருக்கணும், அதை அவனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியணும். அந்த விஷயத்தில் நாம் வந்து இங்கே பின்தங்கி இருக்கோம். ஏன்னா ரியல் லைஃப் எஜுகேஷன் அவனுக்கு கிடைக்கிறதில்ல. அவன் என்ன படித்தானோ அதை ஒர்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் அவனுக்கு கிடையாது. ஸோ அப்படி தான் இங்கே படிச்சுட்டு வரோம். அகெயின் எழுதுகிறோம், படிக்கிறோம், ஒப்பிக்கிறோம், பாஸ் மார்க் வாங்கிட்டு வெளில வரோம். அதை வந்து எங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம வந்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். கல்வி கொள்கையா கல்வி கொள்ளையா அப்படிங்கிற கேள்வி வந்து திரும்ப திரும்ப உருவாகிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாடு அரசு கல்வியில் முன்னேறி இருக்குது. எதன்படி? மத்திய அரசு டேட்டா படியே தமிழ்நாடு அரசு கல்வியில் முன்னேறி இருக்குது, மறுக்கலை. ஆனால் ஃபீஸ் அது எவ்வளோ இருக்குது? இப்போ ரீசெண்டாக வந்த டிவிகே கவர்மெண்ட் கூட ஒரு சர்க்குலர் விட்டுச்சு, ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே அவங்க என்ன ஃபீஸ் வாங்குகிறாங்களோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும் அப்படின்ட்டு. எத்தனை ஸ்கூல் இப்போ வரைக்கும் செஞ்சுருக்கு? நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னு தெரியல. ப்ரைவேட் ஸ்கூல் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்புக்கு ஒரு தமிழ்நாடு அரசை விட பவர் அதிகமாக இருக்குது. கடந்த டிஎம்கே கவர்மெண்ட்லேயுமே இதை நம்ம வந்து நோட் பண்ணோம், இப்போயுமே நோட் பண்ணுறோம். ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படிங்கிற துணி வந்து இங்கே ப்ரைவேட் ஸ்கூல் கூட்டமைப்புக்கிட்ட இருக்குது, தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புக்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு எப்படி இங்கே இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னா, அதன் பின்னாடி பேரண்ட்ஸ் தான் பேக்கப்பாக இருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை இந்த ஸ்கூல் மேலே எடுத்தாங்க அப்படின்னா நம்ம பையனோட லைஃப் பாதிக்கப்படும் சொல்லி எல்லா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கூலை வந்து பேக்கப் பண்ணுறோம். அந்த ஸ்கூலை பேக்கப் பண்ணும்போது பேரண்ட்ஸை முன்னாடி நின்று இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட்டையே அப்போஸ் பண்ணக்கூடிய தைரியம் வந்து இங்கே தனியார் பள்ளி கூட்டமைப்புக்கு உருவாகியிருக்கு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போடுது, நோட்டீஸ் போர்டில் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுங்க அப்படின்ட்டு. எத்தனை ஸ்கூல் பண்ணியிருக்கு? ஸோ அப்போ இந்த தைரியம் வந்து எங்கேருந்து வந்திருக்கு? அப்போ அவங்க வெளிப்படையாக செய்யலை அப்படின்னா அவங்க வந்து கல்வி கொள்ளை அடிக்கிறாங்க. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் பணம் வந்து அதிகமாக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் வந்து இங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க, அவ்வளோ ஃபீஸ் இருக்குது, முடியலை, எவ்வளோ ஃபீஸ் கட்டுறது? அன்றைக்கி ஒரு அம்மா தான் சொன்னாங்க, ஃபீஸ் கேட்டேன், பையனை சேர்க்க ஃபீஸ் கேட்டேன், ஃபீஸ் சொன்னாங்க, நானும் கடனுடன் வாங்கி கட்டி சேர்த்துட்டேன். ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை அந்த ப்ரோக்ராம் இருக்குது, இந்த ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு வந்து 500, இதுக்கு வந்து 700, இதுக்கு ஒரு 800 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு மணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்ன பண்ணுற, பையனை சேர்த்தாச்சு, ஸ்கூலில் சேர்த்தாச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஏதாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்மளும் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இங்கே உருவாகியிருக்கு. ஓகே, இதை போய் அந்த தனியார் பள்ளிகள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அங்கீகாரம் வாங்கி தரேன்னு சொல்லி 100-150 கோடி வந்து பணம் லஞ்சமாக கேட்குறாங்க, லஞ்சமாக வாங்குறாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னடா இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு கவர்மெண்ட்டை போயினோம்னா இது எங்கள் கவர்மெண்ட் இல்லை, இதுக்கு முந்தின கவர்மெண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு அவங்கள்ட்ட போனால் நீங்கள் ஏன் ப்ரைவேட் ஸ்கூல் போகிறீங்க, உங்களுக்கு தான் ஃப்ரீயாக கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, நீங்கள் அங்கே போகலாம்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்க்கலாம்லன்னு பேரண்ட்டை போனோம்னா எனக்கு ப்ரைவேட் ஸ்கூல் தான் பெட்டராக தெரியுது அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க. அப்போது கவர்மெண்ட் ஸ்கூல் பெட்டராக பேரண்ட்டுக்கு தெரியலை அப்படின்னா அதை தெரிய வைக்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் டவுனாகவே வச்சுருந்தாதான் இங்கிட்ட வந்து ப்ரைவேட் ஸ்கூல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பூம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் கேமும் இங்கே ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உருவாகியிருக்கு. ஓகே, மதுரையில் ஒரு பட்டதாரி பேசினார், 3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தேன், வேலை கிடைக்கல, இப்போ டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸ் கட்டி அங்கே கோச்சிங் போயிட்டு இருக்கேன், அப்போயும் எனக்கு ஒன்றும் சரியாக கிடைக்கல, ஏன்னா அந்த கோச்சிங் சென்டருக்கு நான் கடன் வாங்கி தான் ஃபீஸ் கட்டினேன் அப்படிங்கிறான். தமிழ்நாட்டோட வேலையின்மை சராசரி 5.2%, தேசிய சராசரி எடுத்திங்கன்னா 4.8%. தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் இந்த வேலையின்மை அதிகமாக இருக்குது.
கிராஜுவேட்ஸ் 12.7% வந்து அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. இதே பெண்கள் எடுத்திங்க அப்படின்னா 21.9% வேலை இல்லாமல் இருக்காங்க. அதாவது பெண்களில் 5 பேர் வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கிது. மீதி 4 பேர் கிடைக்கல. ஏன்? 2024 தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. 6.64 லட்சம் கோடி வந்து அதுக்காக செலவு பண்ணாங்க. 14 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னாங்க. ஆனால் உருவானது கிட்டத்தட்ட 46,000 மட்டுமே. அப்போ மீதி 13 லட்சத்தி சொச்சம் வேலைவாய்ப்புகள் எங்கே போச்சு? இதை ஏன் யாரும் கேட்கல? எதிர்க்கட்சிகள் ஏன் கேட்கல? மக்கள் ஏன் கேட்கல? அப்போது இன்வெஸ்டர் மீட் நடத்துகிறாங்க, வேலைவாய்ப்பு உருவாகுன்றாங்க. எங்கே உருவாச்சு? எப்போ உருவாச்சு? அதை கேட்கணும்ல. அது ஏன் கேட்கப்படலை? படித்தா வேலை கிடைக்கும்னு நம்ப வச்சாங்க, நம்பினோம். இப்போ நம்பிக்கை மட்டும் இருக்குது, வேலை இல்லை. அதுக்காக நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல. குறைந்தபட்சம் ஒரு டிகிரி இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம லைஃபு ஓரளவுக்கு தப்பிச்சிடும் அப்படிங்கிற ரியாலிட்டி எனக்கு புரியுது. ஆனால் ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்காக நம்ம கடன் வாங்கி படிக்கிறோம், அந்த கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவோட நோக்கம். அந்த கேள்விக்கு தான் பதில் வேணும். சரி, இப்போ நிறைய பிரச்சனையை சொல்லியாச்சு. இதெல்லாம் என்ன சரி பண்ணலாம் அப்படின்னா, டெஃபினட்டாக கல்வியாளர்கள் இது குறித்து நிறைய பேசணும், அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அப்படின்னா, நம்மளோட சிலபஸ் இண்டஸ்ட்ரியல் லிங்க்டு சிலபஸ் அதிகம் வேணும். ஓகேங்களா? என்ன படிக்கிறோமோ அதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அது யூஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு சிலபஸ் உருவாகணும். கரிக்குலம் அந்த படிக்கும்போதே வொகேஷ்னல் ட்ரைனிங் நிறைய உருவாகணும். ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டிகிரி முடித்த, ஒரு பிஇ டிகிரி முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஃபேனை கழட்டி மாட்ட தெரியாது, ஒரு டியூப்லைட்டை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அதுக்கான வயரிங் டயக்ராம் தெரியாது. ஸோ இந்த அளவில் தான் வந்து கோர்சஸ் இருக்குது. ஸோ வொகேஷ்னல் ட்ரைனிங் கோர்சஸ் வந்து டெஃபினட்டாக உருவாகணும். அடுத்து ஸ்கூலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கணும். ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதை விட அதிகமாக ஃபீஸ் வாங்கலை அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்கூலும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தை உருவாக்க வேணும். ஏன்னா கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். டெஃபினட்டாக கல்வி இலவசமாக கிடைக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச லண்டன் உள்ளிட்ட சில நாடுகளில் வந்து எஜுகேஷன் வந்து ஃப்ரீ. அங்கே வந்து யாரும் வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அப்படியான ஒரு ஸ்டேஜ் இங்கே உருவாகணும். எஜுகேஷன் இங்கே ஃப்ரீயாக கிடைக்கணும். நிறைய காசு கட்டினா தான் நல்ல கல்வி கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு மாயை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா ஃபெசிலிட்டியுமே எல்லா ஸ்கூல்லேயுமே சமமாக இருக்க மாதிரி கொண்டு வரணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சமமாக இருக்கணும், ஃபீஸும் சமமாக இருக்கணும். இது வந்து அரசு தான் இதுக்கு ஒரு பாலிசியை உருவாக்கணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரியாலிட்டி நமக்கு புரியுது. ஓகேங்களா? இந்த கூட்டமைப்பு வந்து இதை வந்து அவ்வளோ ஈஸியாக அலோவ் பண்ணிடுறாரு. ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது, எங்கள் ஸ்கூலில் அதான் அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டிட்டு பேக் சைடு நிறைய ஃபீஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ண ஒரு பாலிசியை உருவாக்கணும். அதை கவர்மெண்ட் வந்து முறையாக கையாளணும். 2வது வேலைவாய்ப்புகள். கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்கிறது எல்லாமே ஒரு சரியான முறையான வேலைக்கு தான். ஸோ வேலைவாய்ப்புகள் அதிகமாக்கணும். குறைந்தபட்ச சம்பளம் வந்து ஒரு டிகிரி முடித்தவனுக்கு குறைந்தபட்ச சம்பளம் வந்து ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கணும். ஸோ அதற்கு இந்த அரசு வழிவகை செய்யணும். ஸ்டோரி வந்து டெஃபினட்டாக எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி ஒருத்தர் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, கடன் வாங்கி படித்து நம்ம பையனுக்கு எதுவுமே செட் ஆகலன்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட் இருப்பாங்க. இப்படி எல்லார் வீட்லையும் இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த வீடியோ மூலமாக கிரியேட் ஆச்சு அப்படின்னாலே சந்தோஷம்தான். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.